ஐபிஎல் டிக்கெட் எடுக்கிற போற மாதிரி தானே பண்ணுவீங்க. வீடியோ க்ளோஸ். ரிட்டர்ன் வரப்ப 3 பேருக்கு 15 ரூபா. வரப்ப ரிட்டர்ன் 5 ரூபா. ஓகே. ரிவ்யூஸ் காமிங்க பாருங்க ப்ரோ. அழகா இருக்கு இந்த இடம். ஹாய் ப்ரோ. இது என்னது இதெல்லாம்? இது வந்துட்டு வண்டி ஓட்டுற மிஷின். மாட்டு வண்டிக்கு எடுத்து கொஞ்சம் மாட்டிக்கோங்க. இல்லடா இது என்னன்னா மின்சாரம் சேவிங் பண்ணுறதுக்காக போட்டது கிடையாது ப்ரோ. இது வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ. அது வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ. நீங்கள் இன்னும் குழந்தை இல்லை, நடங்க. வந்து நம்ம விளையாடலாம். சீசா நல்லா இருக்கும். சீசா விளையாடுங்க போய் எங்கேயாவது. ப்ரோ வாங்க அங்கே ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ என்னென்னா நாங்கள் எங்கே இருக்கோம்னா மச்சான்? கொடிவேரி D+R+5 அது சொல்கிறதுக்கு முன்னாடி கொடிவேரிங்க தான். கொடிவேரியில் இருக்கும். கொடிவேரியில் இருக்கிறோம். போன வாரம் நம்ம எங்கே போனோம்? அயர்லாண்டா, ஃபின்லாண்டா, லண்டனா? நெதர்லாந்து. வேளச்சேரி போயிருந்தோம் போன வாரம். ஒரு நெதர்லாந்து ஒரு வேளச்சேரி. சரி ஓகே, அவன் வேளச்சேரி போயிருந்தா, நான் நெதர்லாந்து போயிருந்தேன். நீங்கள் போயிருந்தேன் நெதர்லாந்து. சரி, அப்போ நான் இந்த வாரம் எங்கே போகலான்னு நினச்சோம். ஆனால் இந்த வாரம் விசா கேன்சல் ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் கொடிவேரி வந்துட்டோம். கொடிவேரிக்கு விசா தேவையில்லை, ஏன்னா பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தான். ஒரு மாதத்துக்கு 20 கண்ட்ரி தான் போகணும் அப்படின்ட்டாங்களா. நாங்கள் 21வது கண்ட்ரியாக தேடி. ஒரு நபருக்கு 5 ரூபாய். 3 பேருக்கு 15 ரூபாய். பேலன்ஸ் 5 ரூபா வாங்கணும். போகிறப்ப வாங்கிக்கலாம்னாரு. ஏமாத்தி ரூபா நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கும். மறந்துடாமல் இருந்தோம்னா அந்த 5 ரூபா நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த 5 ரூபா அவருக்கு தான். சரி, இப்போ போட்டிருக்கு. வரப்போ போட்டிருக்கான்னு தெரியல. கொடிவேரிக்கு போனோன்னு கோகுலோட காஸ்டியூம் எங்கள் மிரள வச்சு வச்சிங்க பாருங்க. அருமையான காஸ்டியூம். அருமை ப்ரோ. எல்லாம் ஓகே. நீங்கள் என்னென்னா அந்த வடிவேல் சொல்லலாம், மண்டபம் அந்த கொண்டை மாந்திரங்கிறப்பா நீங்கள் எவ்வளோ ஃபேஷன் ட்ரெஸ் போட்டாலும் அந்த திருநீரில் நீங்கள் போட்டு விட்டுறீங்க. எப்படின்னா திருநீர் வந்து லைட்டாக இப்படி ஸ்ட்ரைப் மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக விரும்மாண்டி படத்தில் பட்ட போட்ட மாதிரி ஆகிருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரின ஓம்பப்படும். இது பொருள் வந்து தம்பி சொல்லுவாங்க. இல்லை ப்ரோ, ஓம்பப்படும். நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அதுக்கான பொருள் தெரியாதுன்னா தெரியாதுன்று அதுக்கு பற்றி உழப்பக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொடிவேரி சுற்றி பார்க்கலாம். கமான். எவ்வளோ கேட்டலாம். நீங்கள் தானே வாங்கினேன். வீடியோ ஓடிச்சு அப்படியா? சரி ப்ரோ எங்கே டிக்கெட் ஃபஸ்ட்டு ப்ரோ. சாமி அந்த டிக்கெட் எங்க சாமி? வண்டி டிக்கெட்டு இருக்குல்ல, பத்திரமே வண்டி தர மாட்டாங்களா? உன்னோட வண்டி வேறு பெரிய ஹைலைட்டான வண்டி. அப்புறம் இவ்வளோ கேஷ் வேணும், கண்ணிலே தெரியுது. நீங்கள் காமெண்ட்டு சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஓகே ப்ரோ. ஃபேமிலி வராங்க ப்ரோ. கொஞ்சம் அன்வான்டடா வர ப்ரோ. அன்வான்டடா வர செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஃபோனை கட் பண்ணிடுறேன் நான். கோவலுக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு பொண்ணுங்களை பார்த்தாலும் ரொம்ப குஜாலாயிருவான். இவனுங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். காலை வேணா கட்டி போடுங்க, கால் கட்டு மட்டும் போட்டுறாதீங்க. ப்ரோ நீங்கள் வாங்க ப்ரோ. அவர் எடுக்கிறாங்க ப்ரோ. நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கொடிவேரி வரீங்க? சும்மா 1.5 இயர்ஸ் ப்ரோ. கடைசி நம்ம எப்போ வந்தது? காலேஜ் படிக்குமா வந்ததா? ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே 6 நாள் வேலைக்கு போறீங்க. 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் தெரியும். இல்லை சண்டே மண்டேன்னு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளாக தான் ஆரம்பிக்கும். நீ எப்படி 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சுங்களா? உங்கள் கண்டென்ட்டை வந்துட்டு அவன் பேசவே விட மாட்டான். நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் கண்டென்ட்டில் பாதி, அதாவது நாளைக்கு ஆடி முடிச்சு அவன் ஆரம்பிச்சிருவான். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக இருந்துட்டு போகலாம். கவலையை மறந்துட்டு இன்பமாக இருக்கும். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சுதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே பிடிச்சிருக்கேன். எந்த டிஸ்டர்பன்ஸ் யாரும் பண்ணல. மனசுக்கே நிறைவாக இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து அப்படியே உட்காந்திங்கன்னா உடம்பு வலியோட சேர்ந்து மனசு வலியும் கவலை எல்லாம் சேர்ந்து பறந்து போயிருங்க. ப்ரோ நீங்கள் ப்ரோ நான் என்ன சொல்கிறேன், நீ இவங்க கூட பேசிட்டு இருங்க, நான் போய் vlog எடுத்துட்டு வந்துடுறேன். பேசுங்க ப்ரோ. பாய் நல்லா நம்ம பார்த்து காஞ்சி போயிருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க. வந்து அடிச்சாங்கன்னா தடுக்க முடியாது. நம்மளால பாடி மட்டும் தான் இங்கே அடிக்கலாம் தாங்க முடியாது. ப்ரோ பார்வை பாருங்களேன், நீங்கள் பேச உங்களை பார்க்க மாட்டேன்றான்.
நான் அதான் சொல்றேன், என்ன சொல்றேன், அவன் தனியாக vlog பண்ணிட்டோம், நம்ம ரெண்டு தனியாக vlog பண்ணுவோம். சரியா தனியா ப்ரோ? சாம் ப்ரோ பாய் ப்ரோ, நான் போய்ட்றேன். நான் தனியாக இருந்தால் தான் வேண்டாம் பார்த்து அடி வாங்க விட்ருவோம். நம்ம வந்த இடத்துல வந்து கை காலு கண்ணு கிண்ணெல்லாம் வச்சுட்டு ஜாலியாக இயற்கையை ரசிக்கணும். எப்போவுமே இயற்கையே இல்லாமல் வைக்கிறான் இவனை. ஏன்னா கண்ணு மட்டும் தான் கொஞ்சம் தெரியுது அவன்கிட்ட. மக்கள் தெரியணும் போய், கூட்டம் தெரிஞ்சாதான் ஒரு கலகலப்பாக இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட்டாக நாங்கள் எப்போ வந்தோம் அப்படின்னா கொடிவேரி வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்ப வந்தோம். இங்கே பக்கத்தில் காலேஜ், நான் எங்கள் காலேஜ் என்ன போயிருக்காது, காமதேனு எக்ஸ்ட்ராடினரியான காலேஜ். இப்போ சூப்பராக இருக்குன்றாங்கண்ணா. ஆனுவல் டே இது நடக்கிறப்ப கையை தோணும், யாரா கை தூக்குறா அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ 2 கையை விட்டு ஆட்டுறாங்க. அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா அப்போ படிக்கிறப்ப கட்டடிச்சு இங்கே தான் வரும். ஏன்னா கட்டடிச்சா வர இடம் இது ஒன்று மட்டும் தான் கொடிவேரி. அப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சு லைட்டாக டெவலப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டெவலப்மெண்ட், கொடிவேரியில சரியான செம்ம டெவலப். என்னன்னா ஃபுல்லாக குப்பையாக கிடக்குது. செம்ம டெவலப்மெண்ட். அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு இம்மெச்சூராக இருக்கு, நல்லா மெச்சூராக இருக்காம. இவர் வந்து இங்கிலீஷ் பேசாமல் தமிழ் பேச மாட்டார். கொஞ்சம் டீசெண்டான ஆகும். அது மட்டும் தான் தெரியும். கோகுல், நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? இல்லை, எனக்கு அந்த அட்வைஸ் தான். என்ன பண்ண, அடுத்த vlogல நல்ல ஒரு பிளானாக போடு. ஆனால் இவனை தவிர என்ன வேணா பிளான் போடு, முடிச்சுருவாங்க. ப்ரோ இங்கிலீஷ்ல சொல்லுமா? பிளான் இஸ் அவர் பிளான். கொண்டே விடுவேன். ப்ரோஸ் எல்லாம் பேசாதீங்க. ப்ரோஸா? ப்ரோ ப்ளஸ் ப்ரோ இஸ் ஈக்குவல் டு ப்ரோஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி இல்ல, கோவில் வந்து அப்பப்போ ஸ்லோ மோஷன்ல நடப்பான். இந்த மாதிரி இடம்னா அதிகமா ஸ்லோ மோஷன்ல நடப்பான். உங்களே வீடியோ எடுக்காதீங்க, என்னையும் எடுக்காதீங்க. நான் பாட்டி பேசிக்கிட்டே இருப்பேன். மக்களை காமி. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி பையெல்லாம் வச்சுட்டு போவாதீங்க. பையெல்லாம் ஜாக்கிரதைங்கெல்லாம் வரும்போது தனியா வச்சுட்டு போயிடாதீங்க. பையன் வச்சுட்டு கூட வர பாருங்க. அன்பார்ந்த பக்த கொடி பெருமக்களே, நம்ம வந்து இப்போ கொடிவேரியில் இருக்கோம். ஆண்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும் குளிக்கிறாங்க. எக்காரணத்தை கூட பெண்கள் சரி கேமரா திருப்பிடக்கூடாது, செருப்பை கழட்டி அடிப்பாங்க. சங்கட்டம். அடிச்சது வேற யாரும் இல்லை, நம்ம சாம் தான். ப்ரோ இது பிடிக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ என்னன்னா, நீங்கள் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணீங்க. ஆனால் ஒரு நாய் ஒரிஜினலாக சொல்லுவேன். சாம் ப்ரோ, உங்களுக்கு இங்கே வாங்க ஒரு நிமிஷம். செருப்பா கல்லான்னு தெரியல. செருப்பு உங்கள் செருப்பு தான், அங்கே வருங்க பூட்டு மாதிரி இருக்கு ப்ரோ. உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது ஒரு இன்பமான தருணமா இருந்திருக்கு. இந்த கான்செப்டை நான் எதிர்பார்த்துட்டு இருந்த கான்செப்டை கோகுலே எனக்கு கொடுத்ததுனால நான் என்னோட 100% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 200% கொடுத்து செருப்புல அடிக்கிறத எங்கள் அம்மாட்டே சொல்லுவேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு அடி சத்தம் எனக்கு இது வரைக்கும் அடிச்சு டம்முன்னு வெக்கத்தோட்டு சொல்லிட்டா வலிக்குது ப்ரோ. எங்கள் கருப்பாயிடுச்சு ப்ரோ. கருப்பாவில் இல்லை சாமி. உங்கள் கலரே தானோ? எங்கள் அம்மாட்டே சொல்லுவேன். சாரி கோகுலே, ஏதோ பண்ணிட்ட, விடு 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 ப்ரோ எது பண்ணாதான் அந்த புதற்குள்ள போய்க்குங்க, இங்கே வராது, இங்கே பண்ணாதீங்க ப்ரோ. இப்போ என்னன்னா, நம்ம தண்ணிக்குள்ள போகலாம். ஏன்னா தண்ணிக்குள்ள போய் கொடிவேரி காமிச்சா கொடிவேரி மாதிரி இருக்கும். ஆனால் மெண்டது அதுக்குள்ள ஏடா ஆரம்பிக்கிற. இப்போ என்னன்னா ப்ரோ, அப்படி சுற்றி போனால் நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியில் இறங்கி போவோம். ஓகே, இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொடிவேரினா தண்ணினா கொடிவேரி. நம்ம எப்போ தண்ணியில் மிதப்போம், இன்னைக்கு தண்ணிக்குள்ள நடக்கிறோம். ஒரு கரெக்ஷன் ப்ரோ. எந்த பைத்தியக்காரன் நாயாச்சு குளிக்கிறப்ப ஷூ போட்டு வருமா ப்ரோ? கொஞ்சம் கீழே காமி ப்ரோ. இந்த நாய் வந்துருக்கு ப்ரோ. அது எப்படி குளிக்கும்? ஒயிட் ஷூ. ஒயிட் ஏன் பிளாக் கலர் தான்? ஓகே ஓகே. வேற ஒன்றும் இல்லை, ஹவாய் செப்பல் தான் வீட்டில் இருந்துச்சு. அதனால் அது போட்டு வந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும். அபாய் செருப்பு இருந்தால் அபாய் செருப்பு தானே போட்டு வருவோம். செப்பல் ஓகேவா? உங்கள் செருப்பு இன்டர்நேஷனல் ஹைடெக் மாடல் ஆஃப் விகேசி பிரைட். அதை தடை பண்ணி 210 rupees ஒன்லி. இது பழைய மாடல். விகேசி இப்போ புதுசாக இருக்கு. இது பழைய மாடல். நம்ம பாருங்களேன் ப்ரோ. அப்பலேருந்து ஒரு அடிச்சு கேட்குறான். சின்ன பையன் விட்டா ரொம்ப அடிக்கிறான். குழந்தை வீடை கட் பண்ணி வாட்டி இருக்கோம். நம்ம தண்ணி நம்ம போகிறோம். எனக்கு சின்ன வயசுல இருந்து கொடிவேரி தான் தண்ணியில் இறங்குறப்போ ஒரு குஜாய் தான் இருக்கும். எனக்கு இதே மாதிரி இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு தண்ணியில் இறங்க. எங்களுக்கு தான் சங்கடம் ஏறமா இருக்கு. எனக்கு ஒரு பயம் இருக்கு. எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ஆனால் சந்தோஷத்தையும் இப்போ சோகமாக சொல்ல வைக்கிறேன். தண்ணியில் இறங்குறது நல்லா இருக்கும். ட்ரெஸ் அவுத்துருவோமா? இவன் அதிகமாக தண்ணியில் இறங்குவான். இல்லை ட்ரெஸ் போட்டு அதிகமாக தண்ணியில் இறங்குதில்ல. அவன் தண்ணியில தான் வாழ்றேன். நான் தவக்கலை தானே. சரி ஓகே, இப்போ பேச்சு குறைச்சி நம்ம சைடில் இறங்குவோம். வாங்க, கிழிச்சு தான் போடுவாங்க. வணக்கம், வந்தன நமஸ்காரம், டிஸ்கஷன் ஸ்பேமிங் அந்த மாதிரி தெரியாமல் இல்லை டிஸ்க்ளைமர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். பேசி தனியாக வரட்டும், நம்ம 2 போகலாம். பேசவே விட மாட்டேன்றான். பேசவே விட மாட்டேங்கிறான். அவனும் பேச மாட்டேங்கிறான். ப்ரோ பார்த்து ப்ரோ, ரொம்ப ஆழமாக இருக்க இடத்துக்கு போகாதீங்க. பயம் எனக்கு நீச்சலாக தெரியாது. ஆழம்னு வந்து ஆளும் அது ஆழம் இல்லை.
இல்ல ஆழம் எவ்வளோன்னு அளந்து பாத்திரலாமா? அளந்த பக்கம் டேப் கொண்டு வந்திருக்கீங்களா? இன்ஜி டேப் வச்சிருக்காப்ல. சிக்கி வச்சிருக்காப்ல. நான் இன்ஜினியர்ரா, இன்ஜி டேப் இல்லாம இருப்பேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ரொம்ப கடுமையான ஒரு நீருக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம உள்ளே இறங்க போகிறோம். இறங்கினா நான் இருப்பேன்னு தெரியல, இருக்கதே இவ்வளோ தான். ஆழமா இருக்கு ப்ரோ, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ போங்க ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. என்ன நான் தண்ணியில் இறங்க போகிறேன். இப்போ தண்ணியில் இறங்குறது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தண்ணியில் இறங்குறதுனால. ப்ரோ பரவாயில்லையா? தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ஸ்டெப்பெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடலாங்களா? டேய் உனக்கு 100 ரூபா செருப்பு, எனக்கு 520 ரூபா ஷூ, இதெல்லாம் வச்சுட்டு போனால் தூக்கிட்டு போயிடுவானுங்க. காசு ஷூ இது 550 ரூபாயா? காஸ்ட்லியா? அண்ணா இந்த ஷூ வேணுங்களா? அவங்களே வேணாண்டாங்க. இது யாரும் எடுக்க மாட்டாங்க, நானே கூட எடுக்க முடியும் போட்டோம். அந்த மிமிக்ரி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நன்றி வணக்கம். இந்த மாதிரி மிமிக்ரி அதிகமாக பண்ணியிருக்கிறேன் ஃபோனில். வரப்போ ஷூ கார்டு எல்லாம் போனச்சுன்னா எனக்கு தெரியாது. நீ தான் காசு கொடுக்கணும். காசே இல்லைவா? ரொம்ப அருமையான ஷூ. ரெடியா? தண்ணியில் இறங்க போகிறோம் நம்ம. தண்ணியில் ப்ரோ ஃபோனில் பார்த்தா ப்ரோ அங்கே முன்னே செத்துருவீங்க ப்ரோ. இப்போ என்னன்னா ப்ரோ ஃபோனில் என்ன பண்ணீங்க? ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபோன் அந்த மீன் கடையில் கொடுத்துட்டு மீன் கடையில் கொடுத்து நீ அங்கேயே உட்காந்துக்கோ, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். மீன் கடையில் கொடுத்து 2 மீனை சாப்பிட்டு உன் ஃபோனை கழிச்சிட்டேன். என் ஃபோனை என்கிட்ட கொடுத்து ஃபோனு கீழே வச்சு பொழந்துருவாங்க. அவங்க யாராச்சும் பார்த்து கீழே போட்டுறக்கூடாது ஃபோனை. நம்ம போகிறது வந்து ஒரு vlog. ப்ரோ 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 தண்ணியில் இறங்கணுன்னு உச்சா வருது ப்ரோ. ஆட உச்சா வருது, கக்கா வருது. என்ன தண்ணியில் வந்து தண்ணியோட கலந்து விட்டுருக்கு. மக்கள் நிறைய பேர் குடிக்கிறாங்க, தேவையில்லாத வேலை பண்ணிடுறாங்க. டீசெண்டாக நடந்துக்கணும். நம்மள வந்து அப்படி அப்போ ஒவ்வொரு டைம் தண்ணியில் சூடாக வருமே, ஒருவேளை அது காரணம் வேணாம். இவர் அடிக்க மாட்டார், அப்படியே வாயில் நல்லா வந்து இயற்கையாக கலந்து விட்டா போதும். அது மற்ற யாருமே கலக்காம இருந்தால் சரி. சூப்பர் ஓகேவா? தண்ணி மஞ்சளாக தான் இருக்குது. இந்த மாதிரி கருத்து எல்லாம் நம்ம கோகுல் மட்டும் தான் சொல்லுவோம். தண்ணி அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. மஞ்சளாக இருக்குது. மஞ்சள் இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் நார்மலாக இல்லை, சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டு vlog இதுதான் இருக்கிறதுல. அருமையான பிளேஸ், எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி இடம். நல்லா இருக்குது. ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த வெயிலுக்கு. ஓகே இப்போ நம்ம என்னன்னா கொடிவேரி வந்துட்டோம், தண்ணிக்குள்ள இறங்க போகிறோம். லெட்ஸ் டு த வாட்டர் சப்ளை. வாங்க லெட்ஸ் கோ பேக். ஒரு டவுட்டு என்னன்னா பெண்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால் பெண்கள் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த டாக் வந்து பெண்களை மட்டும் தான் பார்க்குது. நீங்கள் பார்வையே தப்பாக இருக்குது, கரெக்டாக பார்த்துக்க. நான் பார்த்தா தெரியாது, ஏன்னா கண்ணாடி போட்டிருக்கேன். நான் டீசெண்டான ஆளுங்க, பார்க்கவே மாட்டேன். நீங்கள் நான் பார்த்தாலே தெரியாது. ஏன்னா என்ன இல்லை இவன் இருக்கிறதே தெரியாது, பார்த்தா தெரியாது. நாங்கள் யாரும் பெண்களை பார்க்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு பெண்கள் பிடிக்காது. நீங்கள் பேசி இப்போ கேள்றா யாருடா மாற்றி மாற்றி பேசுறீங்க? இடையில 2-3 கெட்ட வார்த்தை பேசினா அதுக்குள்ளே திரும்பிட்டாங்க. பேசுங்க. இங்கே நின்று பேசலாம்டா ப்ரோ ப்ரோ எனக்கு என்னன்னா நீங்கள் ஒரு கண்ணன் சொல்கிறீங்களா, மாற்றி மாற்றி பேசுகிறேன் அந்த நாய். நான் இப்போ ஒன்று பேச வந்தேன், நீ ஒன்று பேசிட்டேன். கல்லில் 2 நம்ம ஒன்று கிழிக்க போகிறதுல தண்ணியிலே சேருங்க, மக்கள் தண்ணியாச்சுட்டு போகிறோம். ப்ரோ ஏன் உங்களை பேசவே விட மாட்டேன்றான்? கதாசம் 6 மாசமாக கூட இருக்கும் சொல்கிறேன். நான் இது பேசுகிறப்ப இது பேசுகிறாங்க, அதை பேசவே மாட்டோம். சோறத்துக்கு வேற சொல்கிறா தவிர எல்லாமே மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன். இதை சொல்கிறேன், அதை சொல்லவே மாட்டேங்கிறான். நிறைய நகைச்சுவை இப்படியே கெட்டு போயிடுது. கெட்டு போகிற காரணம் நாய் தான். தேங்காய் சட்னி கெட்டு போக எவ்வளோ நாள்? ஆனால் மீன் குழம்பு கூட நேற்று வச்சது கூட இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆனால் இவன் கூட இருந்து என்னைக்குமே நல்லா இருக்கும். சொன்னது கேட்டுச்சா? சொன்னது கேட்டுச்சா? ஆள் வாய் ரொம்ப பழக்காதீங்க. இல்லை காமெடி சொல்கிறான். மீன் குழம்பு கூட இன்னைக்கு வச்சது நாளைக்கு நல்லா இருக்கும், ஆனால் இவன் கூட இருந்தால் யாரும் நல்லா இருக்க மாட்டோங்கிறான்டா. அப்சல்யூட்லி ஆட்டோமேட்டிக்லி நாங்க நடங்க ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. பாய் ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. செருப்பு கட்டி மூடிட்டு இறங்கி வரா. இருக்குது 2 பேர் தான், மறைக்காத ப்ரோ. வழுக்குது ப்ரோ. இருக்கிறது 2 பேர் தான். நாங்கள் அதுலேயும் மறைப்பான். பூரா கடல் மாதிரி இருக்குல்ல இடம். கடல் மாதிரிலாம் இல்லை, இது கடலே ப்ரோ. கிடையாது. ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் பேசுறது கேட்காது, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க. ப்ரோ பரவாயில்ல, நாங்கள் பேசுறது கேட்கலனாலும் நாங்கள் பண்ணுறது கேட்கணும். ஏன் அப்படி போகக்கூடாதுடா, இப்படி போகடா. நான் வந்து ஆளே பண்ணுறேன். ஃபோன் குதிச்சு ஐயோ எல்லாமே உங்க லிமிட் தான். ஃபோன் நனைஞ்சிட போதுடா, பேசலாம் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, உங்க வழியில் நாங்கள் வரோம். தரா போங்க, இங்கே நீச்சல் அடிக்கிறப்ப வர தண்ணியே இல்லைடா, போடா. நீச்சல் அடிச்சு வர பார்க்குறீங்களா? 10 ரூபா நோட்டு நினைச்சிருக்கா? 150 ரூபா சட்டியே நனைஞ்சிச்சு, இல்லை 10 ரூபா நனைஞ்சிச்சாமா. ப்ரோ அவங்க குடிச்சு போகிற பார்க்க ப்ரோ ப்ரோ ரொம்ப 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 பண்ணுறீங்க. ரொம்ப பண்ணிட்டேன் சாரிங்க.
பாறை இருக்குமா வழுக்குது பாயாசம் மாதிரி பாசான் மாதிரி வழுக்குது. ப்ரோ இந்த வியூ சூப்பரா இருக்கு ப்ரோ உங்களுக்கு. இது செம்மையா இருக்குங்க. அப்புறம் அப்படியே நீச்சல் ஸ்லோ மோஷன் போட்டுறேன். மோட்டிவேஷன் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சலீம் நனைஞ்சிச்சா நடந்துச்சா போய் தொலைது விடு. நனைஞ்சிச்சுன்னா இவன் இன்னைக்கு நனைஞ்சிருவான். இன்னைக்கு ஜோப்ல கரெக்டா வீடு புடுறா எங்கடா அந்த ஜோப்ல வீடு கட் பண்ணி யாரை வச்சா அந்த பாக்கெட் அந்த இடத்துல தான் வைக்க முடியும். வேற எங்க பாக்கெட் ரெடி பண்ணி வைக்க முடியும். கை ஈரமாயிடுச்சு அதனால வைக்க முடியாது. நான் நனையவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஒரு ஃபோனே பிடிக்கிட்டேன். நீ எல்லாம் நாளை பின்ன குழந்துருவேன். மோட்டிவேஷன் சொல்ல வந்து அதை சொல்லணும் ப்ரோ. மறுபடியும் வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்லோ மோஷன் வாங்க. சாவடிக்கிறாங்க ப்ரோ. ஸ்லோ மோஷன்ல போட்டுறேன் நானு. வாங்க ஆறு சிஸ்ட் வாங்க ப்ரோ. வாழ்க்கையில் வந்து ஒன்றால் யாராச்சும் முடியாதுன்னு சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, ஒன்று முடியலைன்னா முடியலன்னு ஒத்துக்கலாம், தப்பு இல்லை, ஓகேவா? சங்கட்டம் ப்ரோ. அவன் பேசாம இல்லை, இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு கெடுத்துட்டான். அது ஃபோன் போயிடுச்சுன்னா இவன் அவன் தான். அப்புறம் நீ என்ன வருவீங்களா இல்லை இதே இடத்துல தான்? லெட்ஸ் கோ. இவர் தான் நம்ம கேமராமேன். அன்னைக்கு இவரை தண்ணி படாமல் போட்டு போகணும். இடுப்பு கீழே தண்ணி பட்டா பரவாயில்ல, இடுப்பு மேலே தான் படக்கூடாது. அப்புறம் பார்த்துவாங்க பாயாசம் முடிச்சு பாயாசம். ப்ரோ பேசாம இடுப்புல தூக்கி வச்சுக்கோங்க, குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி. ஐயோ வாங்க எல்லாத்தையும் தொட்டு கூகுள் ப்ரோ பாவம் மாட்டிக்கிட்டாப்ல. உடச்சிடாதீங்க மெதுவா இருங்க. ஓகே, இதை பிடிச்சி ஏறணும். ஆமா அதை பிடிச்சி. வாழ்க்கையில் எப்பயுமே அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் ப்ரோ கண்ணாடி ஸ்ட்ராங்கா இருக்கும் ப்ரோ. பள்ளத்தில் அந்த பள்ளம் இதுதான். ப்ரோ இந்த வியூல சூப்பரா இருக்கீங்க. கையை கடைச்சேரி கொடுக்க இல்ல மாட்டீங்களா ப்ரோ கண்ணாடி பிடிச்சிருங்க. பிடிச்சா உடையாது கண்ணாடி. ஆமாண்டா. வா இப்போ இடம் நல்லா இருக்கு, சுத்தி காட்டலாம், சுத்தினதையும் காட்டலாம். ப்ரோ ஃபுல்லா நனைஞ்சிட்டீங்க. ஆமா நானே ப்ரோ என்னமோ ஒழுகுது. தண்ணி என்ன ப்ரோ? நோ ப்ரோ. டேய் நீ பண்ணதானே இதெல்லாம் புடி ப்ரோ. நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன், பத்திரமா இதெல்லாம் வச்சிரு. நான் இதுக்கு பாக்கையா வந்தேன், நானும் குளிக்கிறேன். நான் ப்ரோ எதுக்கு சாக்லேட்லாம்? எதுக்கு சாக்லேட்? ஏன்டா இப்படி இருக்கா? ஏ ப்ரோ ஏய் சாக்லேட்லாம் அப்படி அப்பப்ப எனர்ஜி ஒரு எனர்ஜி இல்லை. கரெக்ட். வாட்ச் இந்த சாக்லேட்லாம் சாப்பிடாத குளிக்கிறப்ப, சரியா? பார்க்கலாம். ஏய் வாட்ச் எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துரு. பேண்ட் சட்டை ப்ரோ பார்த்து திருநீர் அலைஞ்சிருப்போது. திருநீர் இருக்கா? இருக்கு. இப்போ போயிடுச்சு. மிட்டாய் நல்லா இருக்கு. மிட்டாய் நல்லா இருக்கானா? நல்லா இருக்குங்களா? கேமரா கூட ப்ரோ ரெடியா ப்ரோ? நான் இங்கே தான் கேமரா பிடிக்கிறேன். இங்கே நீங்கள் மெதுவாக போய் நீச்சல் அடிச்சு அங்கே போய் நீர்வீழ்ச்சியில் குளிங்க. போடா என்னன்னா அவனுக்கு எல்லாருமே தண்ணியில் செம்மையாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. என்னால் போக முடியல, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அதனால தண்ணியில் விளையாடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால கண்ணாடியில் போட்டு கண்ணு சமந்துருச்சு. அதனால தான் சரி ஓகே இன்னைக்கு தண்ணியில் விளையாட முடியல, நெக்ஸ்ட் டைம் வரப்போ அவங்க இப்போ கேமரா பிடிக்க வச்சுட்டு நம்ம குளிக்கிறோம். நான் குளிக்கிறேன். நீர்வளத்துறையினரின் அன்பான வணக்கம். தமிழக காவல்துறை மற்றும் நீர்வளத்துறையினரின் அன்பான வேண்டுகோள். நம்ம போலாம் ப்ரோ, காசு கொடுத்து வந்துடுவோம். சுற்றுலா பயணிகளுக்கு